ஹலோ ஸ்பெக்டேட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து மாணவிகள் வந்து பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி, கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய காணொலி. எதுக்காக பூ வச்சுக்கிறோம் பெண்கள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஒரு வயசுலேருந்து ஒரு 13வது வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு பூ வைக்க வேணாம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி தான் வந்து இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வந்து நல்லபடியாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து பூ அப்படின்றது பூவினுடைய வாசனை நம்ம பெண்கள் வந்து நுகரும் பொழுது அது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு யாரும் வந்து பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து தவிர்க்கணும். எல்லாருமே வந்து பூ வைக்கணும். அனைத்து பெண் குழந்தைகள் வந்து பூ வச்சுட்டு வரணும் அப்படின்றத வந்து கட்டாயமாக்குனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஸோ வந்து அடுத்து வந்து இன்னும் ஒரு சில மாணவிகள்கிட்ட கேட்குறப்ப வந்து கொலுசு போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது, தோடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தோடு போடுறது, கொலுசு போடுறது, அதான் இப்போ தோடு போடுறது அப்படின்னா அங்கே இருக்கிற வர்ம புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான் வந்து தோடு போட்டு விட்றாங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ இதுக்கும் வந்து மூளைக்கும் சம்மந்தம் இருக்கலாம், சரிங்களா? அதுக்காண்டி வந்து இப்போ வந்து காது குத்துறது அதெல்லாம் வந்து அதுக்காண்டி தான். அடுத்து வந்து கொலுசு போடுறது, மோதிரம் போடுறதுலாம் எதுக்கு அப்படின்னா, அது வந்து கொலுசு போடுறது அப்படின்றது கோபத்தை வந்து கட்டுப்படுத்தும் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு அது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் தூண்டப்படும் பொழுது அது வந்து ஏதோ ஒரு நன்மையை நம்மளுடைய உடலுக்கு செய்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர வேறொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சரிங்களா? நம்மளுடைய வர்ம புள்ளிகளை தூண்டுறதுக்கு தான் நம்ம ஆடை அணிகலன்கள் வந்து போடுறோம். இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். அதாவது இப்போ வந்து டைட் ட்ரெஸ் போடக்கூடாது, உடம்பு தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. ஒரு பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு பூ வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக இருக்கிறதுக்கு மட்டும் பூ வைக்கிறது கிடையாது. அதாவது வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தோடாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, கொலுசாக இருந்தாலும் சரி, மோதிரமாக இருந்தாலும் சரி, ஒரு பொட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அழகு சாதன பொருட்கள் கிடையாது. நம்மளுடைய வர்ம புள்ளிகள் தூண்டப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஆடை அணிகலன்கள் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறணும். இப்போ வந்து டைட் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள், அது ஓகே. வேறு எப்படி, அதாவது வந்து கொலுசு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து சொல்லாதீங்க. இதில் வந்து படித்தவங்க, அதாவது வந்து இப்போ இவ்வளோ தூரம் படித்து, அதாவது டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ தூரம் அறிவாக இருக்கும்போது, இவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கும் பொழுது எதுக்காக அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ வந்து அதாவது வந்து மேலே ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து இதை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னாலும், அதாவது பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, தோடு போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது அப்படின்ட்டு இந்த விஷயங்களை வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து வேணாம், இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும், டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லணும், வி ஆர் எஜுகேட்டட், அதனால் வந்து என்ன அதை பற்றின ஒரு பொட்டு எதுக்கு, தோடு எதுக்கு அப்படி சொல்லி ஒரு வர்ம புள்ளிகள் தூண்டுறதுக்கு தான் அதை வந்து போடுறோம், அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும், சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நல்லபடியாக வந்து ரன் பண்ண முடியும், ஸ்கூலை வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியும், ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். அதாவது மாணவிகளுடைய உடல் நலத்துக்கு இந்த பூ வாசனை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதனால் எந்த பிள்ளைகளும் நீங்கள் பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.